வேர்ல்டு மலேரியா டே, மலேரியா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் ஏப்ரல் 25 ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சுட்டு வரும். மலேரியா அப்படிங்கிறது பெண் அனாபிலிஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இந்த மலேரியா தினம் எப்போ அனுசரிச்சாங்கன்னா 2008ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் இந்த வருஷம் இந்த மலேரியா தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் உலக மலேரியா தினத்திற்கான கருப்பொருள். மலேரியா பற்றி பார்த்தோன்னா இது வந்து பெண் அனாபில்ஸ் மூலமாக தானே பரவுது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்மோடியம் பால்சிஃபரம் அப்புறம் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணிகளால் தான் இந்த மலேரியா அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இப்போ இதோட அறிகுறிகள், ஒரு நபர் வந்து மலேரியானால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தென்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர் காய்ச்சல் ஏற்படும், பசி இருக்காது, நெக்ஸ்ட் உடம்பெல்லாம் வலிக்கும், அடுத்து வாந்தி ஏற்படுறது, அடுத்து வியர்வையோட தலைவலி, தசை வலி, தொண்டையில் புண் ஏற்படுறது, இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும், அடுத்து உடல் வந்து நடுங்கிறது, வியர்க்கிறது. இதெல்லாம் தான் வந்து மலேரியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு இந்தியா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கபோ வெர்டே, அப்புறம் அல்ஜீரியா, அர்ஜென்டினா, எகிப்து ஆகிய நாடுகளை வந்து மலேரியா இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்கு. மலேரியாவுக்கான மருந்தான குயினின் பார்த்தீங்கன்னா சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய பட்டையிலேருந்து பிரித்தெடுக்கப்படுது. குயினின் அப்படிங்கிற மருந்து மலேரியாவுக்கான மருந்து. இது எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க? சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய பட்டையிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க.